ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை நியூ ப்ரோமோ முத்து பார்த்தீங்கன்னா ஃபலரம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. அந்த சாமியார் அவங்க உங்களை பற்றின ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க. என்ன ரகசியம்னு அப்படியே ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும் தானே சொன்னேன், அதுக்கே நீங்கள் இப்படி ஷாக் ஆகுறீங்கன்றாங்க. முத்து, நான் ஒன்றும் ஷாக் ஆகலை, நான் கேஷுவலாக தான் கேட்டேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்வாங்க. அது சொல்ல முடியாது அப்படின்றாங்க. நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது நான் சொல்கிறேன், அப்போ கேட்டுக்கோங்கன்ட்டு முத்து போயிடுவாங்க. உடனே ரோஹிணிக்கு இன்னும் பயம் ஆயிடுது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் வேற இப்படி என்னை படுத்தி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு பயங்கர டென்ஷனாகவும் குழப்பத்துலேயும் இருக்காங்க. இல்லை, இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறான். ஒருவேளை அவன் ஏதாச்சும் உண்மையை சொல்லியிருப்பானோ அப்படின்றாங்க. சொன்னாலே சொல்லியிருப்பான். அந்த தினேஷ் ஏதாச்சும் சொன்னதை வச்சு இவன் வீட்டில் சொன்னால் அவ்வளோதான், இந்த வீட்டில் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க, நம்மளை வீட்டை விட்டு தொடுதிடுவாங்களே, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. இதை முத்து பார்த்துட்டு பார்லர் அம்மாக்கும் அந்த தினேஷ் என்றவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா, நான் ஒரு விஷயம் சொல்றேன்னதுக்கே பார்லர் அம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் மீனா அப்படின்றாங்க. கண்டுபிடிக்கிற அந்த ரோகிணியோடைய உண்மையை கண்டுபிடிக்கிறான்னு முத்து நினைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.